வெல்கம் டு லிட்டில் ஸ்ரீ விளாக்ஸ். இன்னைக்கு நாங்கள் பால் பாயசம் செய்ய போகிறோம். யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க. கொஞ்சோண்டு சுகர் எடுத்திருக்கேன், அப்புறம் மில்க் எடுத்திருக்கேன், அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அப்புறம் வாசனைக்காக ஏலாச்சி எடுத்திருக்கேன், அப்புறம் முக்கியமாக எல்லாத்தையும் விட முக்கியம்னா சேமியா தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். சேமியாவை உடைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அந்த தண்ணி கொதிக்கிற டைம்ல இது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து போட்டு இடிச்சிடலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்ப நம்ம சேமியா எடுத்து போட்டுடலாம். சேமியா போட்டாச்சு. நம்ம சேமியா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இடிச்சு போட்டுடலாம். இப்போ நட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸை இப்போ அதில் போட்டுக்கலாம். கம கமனு ஆர்கேஜி நெய், கம கமனு ஆர்கேஜி நெய். வாசனையா இருக்கு கைஸ். எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல பாலை கலந்துக்கலாம். சூப்பரா இருக்கு பாயசம். இப்ப கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஏலக்காய் தூளை போட்டு இப்ப ரோஸ்ட் பண்ண நட்ஸ் எடுத்துக்கலாம். செஞ்ச பாயாசம் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசனையே தூக்குது. நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா சால்ட் எடுத்துக்கலாம். பாயாசம் ரெடி. வாசனை தூக்குது. சூப்பரான பாயாசம். சாப்பிட்டு பாப்போமா? நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்கு. வண்டர்ஃபுல் பாயாசமா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல பாயாசம் செஞ்சிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய். இப்படிக்கு உங்க லிட்டில் ஸ்ரீ.